ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் கோவில் ஸ்டைலில் வீட்லேயே புளியோதரை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கோவில் ஸ்டைலில் அப்படியே நம்ம இந்த புளியோதரை பொடி அரைச்சி வீட்லேயே சுலபமான முறையில் இந்த கோவில் ஸ்டைல் புளியோதரை செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளியோதரை செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம இந்த புளியோதரைக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக வறுத்து கொடுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வறுத்து வரணும். அந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து பொறுமையாக வறுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்து வர நேரத்திலேயே இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் சேர்த்துக்குங்க. எள்ளு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா அப்படியே பொரிஞ்சு வர ஆரம்பிக்கிறதுல இந்த நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து. அடுத்ததாக நம்ம புளிக்குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறமா பெரிய எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளியை நான் ஏற்கனவே ஊற வச்சு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு இந்த அளவுக்கு தண்ணிலாம் நல்லா தாராளமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்த இந்த புளிச்சாறு இதில் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே தாராளமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ இந்த நேரம் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிச்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது நல்லா திக்காகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காகி பேஸ்ட் மாதிரி வந்திருக்குல்ல, இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் இது புளிக்குழம்பு ஆறுனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு இந்த புளிக்குழம்பை எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம். கரண்டியை நல்லா அடியில் விட்டு விட்டு இந்த புளிக்குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தல இந்த பொடி, அந்த பொடியை எடுத்து இந்த புளி சாதத்தில் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நேரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி புளிப்பு மீதி காரம் எல்லாம் கரெக்டான அளவு நமக்கு சேர்த்ததுலேயே கிடச்சிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நமக்கு நல்ல டேஸ்டியான கோவில் ஸ்டைல் புளியோதரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸு கூட ஒரு சுலபமான ரெசிபியாகவும் ரெடி பண்ணிடலாம். முந்தின நாளே இந்த பொடியும் புளிக்குழம்பும் ரெடி பண்ணிட்டா போதும். காலையில் சாதம் வடித்து இந்த புளியோதரையை ஈஸியாக நம்ம கட்டி லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி வச்சிடலாம். எவ்வளோ சுலபமான ரெசிபி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.